ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அன்னம் சீரியலோட ஃபுல் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னடா ஆச்சு அவங்களோட பழைய சேனல் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோட சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பழைய சேனலை. இதுதான் என்னோட புது சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாரு. அதே நேரத்தில் சரவணனை உள்ளே வச்சிடுறாங்க. இது எப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கார்த்திக்கோட அப்பா நடந்த விவரத்தை எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே கார்த்திக்கோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. என்ன சரவணன் உள்ளே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ தான் கார்த்திக்கோட அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னோட பையன் மாமனார் வீட்டில் பத்திரமா இருக்கிறான். அவன் வெளியவே ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு அவன் மேலே கேஸ் போட்டு ஸ்ட்ராங்காக நான் கேஸை ஃபைல் பண்ணிடுறேன். நீ எந்த கவலையும் படாத. இதுக்கப்புறமாவது உன் பையன் நல்லா இருப்பானான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்விஸ்டெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக்கும் அண்ணமும் பெட்ரூம்க்கு போயிடுறாங்க. போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கார்த்திக் கூட வேலை செய்கிற ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, சார் உங்கள் பொண்டாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நீங்கள் உள்ளே இருக்கும்போது. அதனால் கமிஷனரை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தாங்க. ஆனால் இந்த சிடுமூஞ்சி கமிஷனர் கொதிக்கிற காப்பியை அன்னத்தோட மூஞ்சிலேயே ஊற்றிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை கார்த்திக் கிட்ட வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்திக் பயங்கரமாக அப்செட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு கார்த்திக். அந்த அம்மாவும் மறைக்காமல் இந்த மாதிரி எல்லாம் இன்சல்ட் ஆச்சுன்னு சொல்லி பியூன் தான் எங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு கார்த்திக் சார் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோனை வச்சுறாங்க. உடனே அண்ணத்துக்கிட்ட கேட்குறாரு, என்ன அண்ணம் இந்த மாதிரி கமிஷனரை பார்க்க வந்தியா, நீ ஆஃபீஸ்க்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணம்னால் பதிலே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு திகைச்சு போய் அப்படியே கார்த்திகையே பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறது, இவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சா இவரே கண்டுபிடிச்சிட்டாரே, யாரா இவர்கிட்ட சொன்னது அப்படிங்கிற மாதிரி கார்த்திகையே வெறிக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் கார்த்திக் கிட்ட அண்ணன் ஒன்றுமே சொல்லலை. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் தெரியுமா நான் இந்த மாதிரி ஃபேனை வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன்னா, என்னோட சேனலில் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, கார்த்திக் அண்ணத்தோட பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னோட சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோட புது சேனல். உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ.